ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் சிக்கன் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. இது கடாய் வந்து இரும்பு கடாய் இல்லைன்னா மண் சட்டி அது வச்சிங்கன்னா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு கொஞ்சமாக போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கின பின்னாடி தேவையான அளவு உப்பு, அது கூட கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு வெந்த பின்னாடி இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 4 இந்த மாதிரி கிள்ளி போட்டுங்க. விதையை உதுத்துருங்க. ஏன்னா விதை வந்துச்சுன்னா சாப்பிட்றப்போ வாய்க்கு வரும், அது ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி ஒரு 1½ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து பச்சை வாசனை போக வரையும் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் ஒரு 1/2 கிலோ இதுக்கு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம மீடியம் சைஸ் பீஸாக வெட்டி வாங்கியிருக்கிறோம். அதை நல்லா வந்து போட்டு கிளறி விடுங்க. நல்லா சிக்கன் உருண்டு திரண்டு வரணும். இந்த மாதிரி வரணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் இப்போ கலரே மாறிடுச்சு நம்ம போட்டதுக்கும் அதுக்கும். இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன். இதை போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்ட பின்னாடி மற்ற மசாலாவை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து சிக்கனில் ஏறட்டும், அதுக்கப்புறம் மற்ற மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட கடையில் வாங்கின சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகும் இந்த மசாலா போட்டோன்னையும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரும், அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இது நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு வெந்த பின்னாடி இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்திக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனோடனையும் ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய் அப்படியே எடுத்து இந்த மாதிரி சில்லு சில்லாக வெட்டி இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்தி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா தேங்காய் போட்ட பின்னாடி ரொம்ப கிளற தேவையில்லை. இது கூட ஃபைனலாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். ஃபைனலாக அதை மறந்துடாதீங்க, கொஞ்சமாக சிக்கன் மட்டும் சட்டியில் வச்சுட்டு ஒரு கப்பு ரைஸ் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டு லைட்டாக உப்பு மட்டும் தூவிக்குங்க. ஏன்னா பத்தாது. எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த சிக்கன் செஞ்சிங்கனாலும் இந்த சட்டி சோறு சாப்பிட்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா இதில் தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சிக்கன் பிடிச்சிருக்கும். இந்த சிக்கனுக்கு இந்த தேங்காய் தான் டேஸ்ட்டு. இந்த தேங்காயை விட்றாதீங்க. மேக்ஸிமம் எல்லா சிக்கனுக்குமே வறுவலுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.